Hello friends, welcome to my channel. So in this video we will discuss the editorials of Feb 14th and Feb 15th. And Feb 14th la vandirukra important articles அப்படினு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா terror and punishment அப்படினு சொல்லிட்டு ஒரு article வந்திருக்கு. This is all about Pakistan government actions on terrorism. And இது வரையும் இல்லாம managing perceptions again an important article. So காஷ்மீர்ல நடக்கிற issues பத்தி பேசியிருக்காங்க. And towards a new world order again we'll discuss this article. சரியா? So capitalism அதுக்கு against-ஆக இருக்கிற shortcomings இதெல்லாம் பேசியிருக்காங்க இந்த ஆர்டிகல்ல. we'll discuss this. And opinion pageல அப்படினு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா marriage story for everyone அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிகல் வந்திருக்கு. ஸோ இந்த ஆர்டிகலை நான் இப்போவே பேசி முடிச்சிடுறேன். இந்த ஆர்டிகல் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட் ஆஃப் 1954 இதில் கன்சர்ன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வராங்க. அதாவது இந்த ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட் ஆஃப் 1954 பேஸ் பண்ணி ஒரு கேஸ் வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க கேரளா ஹைகோர்ட்டில். சரியா? ஸோ வாட் இஸ் தி கன்சர்ன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மேரேஜ் ஆக்ட் ஆஃப் 1954 இருக்குல்ல, இந்த ஆக்ட் வந்து இன்டர் ரிலீஜியஸ் மேரேஜஸை வந்து அக்செப்ட் பண்ணுது. இட் அலோவ்ஸ் ஃபார் இன்டர் ரிலீஜியஸ் மேரேஜஸ். பட் அட் த மீன் டைம் இட் டஸ் நாட் அலோவ் சேம் செக்ஸ் மேரேஜஸ். புரியுதுங்களா? ஸோ மேல் அண்ட் மேல் மேரேஜ் or female and female marriage இது அலோவ் பண்றது இல்ல. அதாவது டிஸ்கிரிமினேட்டரியாக இருக்குது இந்த ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட் ஆஃப் 1954. ஸோ இந்த ஆர்டிகல்ல என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா we have many supreme court cases with regards to it. For example வந்து இந்த ஆர்டிகல்ல அதிகமாக பிச் பண்றது வந்து நவ்தேஜ் ஜோஹார் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா கேஸ். சரியா? ஸோ இந்த நவ்தேஜ் ஜோஹார் கேஸ்ல தான் வந்து செக்ஷன் 377 ஆஃப் தி இந்தியன் பீனல் கோட் வந்து அன்கான்ஸ்டிடியூஷனல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அண்ட் இது வரையும் இல்லாம எல்ஜிபிடி கம்யூனிட்டிக்கு வந்து ரைட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணதே வந்து இந்த நவ்தேஜ் ஜோஹார் கேஸ்ல தான். நவ்தேஜ் ஜோஹார் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா கேஸ் 2018. ஸோ இப்போ இந்த ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட் இருக்கு இல்லையா, திஸ் இஸ் கான்ட்ரடிக்டரி டு திஸ். ஏன்னா ஈவன் எல்ஜிபிடி கம்யூனிட்டி ஹேவ் ரைட் டு ஈக்வாலிட்டி, தே ஹேவ் ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் சாய்ஸ், ஈவன் தே ஹேவ் ரைட் டு லைஃப். ஸோ இப்போ கேரளா ஹைகோர்ட்டுக்கு முன்னாடி ஒரு பெட்டிஷன் ஒன்று ஃபைல் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? பட் இங்க ஒரு கொஸ்டின் ரைஸ் ஆகும். அதாவது என்னன்னா மேரேஜ் ஹேப்பன்ஸ் டு பி அன் இன்ஸ்டிடியூஷன். அதாவது மேரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இட் இஸ் அன் கமிட்மெண்ட், இட் இஸ் அன் ஃபேமிலி. அண்ட் when some people go for same sex marriages then குழந்தைகளுக்கான வாய்ப்புகள் இல்லை. சரியா? ஸோ அதனால இந்த மாதிரி விஷயங்களை வந்து இந்த ஆக்ட் சப்போர்ட் பண்ணல அப்படின்னு கூட நம்ம மீன் பண்ணி பேசலாம். பட் ஹவெவர் ஆத்தர் இங்கே என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ மேரேஜ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மெயின் பர்பஸ் ஆஃப் தி மேரேஜ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இட் இஸ் டு கிவ் அ ஸ்டெபிலிட்டி. ஸோ அது ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டியாக இருக்கட்டும், எமோஷனல் ஸ்டெபிலிட்டி, சப்போர்ட், ஃபிசிக்கல் ஸ்டெபிலிட்டி, இன்டிமேசி, லவ். ஸோ இந்த பர்பஸஸ்க்காக தான் மேரேஜ் பண்றாங்க. அண்ட் இது வரையும் இல்லாம இப்போ நீங்க ஹெட்ரோசெக்ஸ் மேரேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சா கூட நிறைய பேருக்கு குழந்தைகள் இல்லாம போயிடுது. அதாவது சான்சஸ் ஆர் ஆல்சோ தேர், ரைட்? ஸோ அப்போ ஆத்தரிங்க என்ன சொல்ல வர்றாருன்னா அந்த மாதிரி சான்சஸ் இருக்கிறப்போ சேம் செக்ஸ் மேரேஜ் ஏன் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. சரியா? ஸோ த கோர்ட் இஸ் ஹெட் டு கிவ் இஸ் வேர்டிக்ட். அண்ட் அந்த வேர்டிக்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கும்போது நம்ம இதை பார்த்துக்கலாம். பட் எனிவே திஸ் ஹேப்பன்ஸ் டு பி an opportunity சொல்றது தான் இந்த ஆர்டிகல். சரிங்களா? அண்ட் டுடே தட் இஸ் 15th Feb இன்னைக்கு வந்திருக்கிற இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒன் ஏஷியா டூ பெர்ஸ்பெக்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிகல் வந்திருக்கு. வில் டிஸ்கஸ் திஸ் ஆர்டிகல். அண்ட் அதே மாதிரி சாய்ஸ் அண்ட் கேண்டிடேசி அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஆர்டிகல் வந்திருக்கு. டீக்ரிமினலைசேஷன்ஸ் ஆஃப் பாலிடிக்ஸை பேஸ் பண்ணி வில் டிஸ்கஸ் திஸ். சரியா? அண்ட் அதே மாதிரி ட்ரபிளிங் டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஆர்டிகல் வந்திருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆர்டிகல் பார்த்தீங்கன்னு சொல்லிட்டு வைங்களேன், இந்த ஆர்டிகல் என்ன சொல்ல வராங்கன்னா இப்போ ரீசெண்டாக பட்ஜெட் பிரசன்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் எக்கானமி ஸ்லோ டவுன் இருக்கு. எக்கானமி ஸ்லோ டவுனை ரிவைவ் பண்ணுறதுக்காக நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்துட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்ற மாதிரி தெரியுது. சரியா? அண்ட் இந்த ஆர்டிகல் என்ன மீன் பண்றாங்கன்னா பட்ஜெட்ல கொடுத்திருக்கிற டேட்டாஸ், அதுல நீங்க ப்ராமிஸ் பண்ணது இது எல்லாமே ஃப்ளாவாக இருக்கு. ரேதர் எக்கானமில என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கன்சூமர் டிமாண்ட் புவராக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசுற ஆர்டிகல். ஸோ இதோட கிளிம்ஸ் வரையும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன், which will be more than enough. ஏன்னா டேட்டா பாயிண்ட்ஸ் ஃபிகர்ஸ்லாம் பேசியிருக்காங்க, which is not important for us, but yes, I'll try to give the glimpse of this. And மற்ற இந்த ஆர்டிகல்ஸுமே அவசியம் இல்லை. ஃபைன். எனிவே, coming to the first article, towards a new world order. So friends, ஸ்டார்டிங்ல வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபாரம் பத்தி பேசுறாங்க இந்த ஆர்டிகல். ஸோ வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபாரம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும்னு சொல்லிட்டு நம்புறேன். ஸோ திஸ் இஸ் நாட் அன் யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன், ரேதர் இது ஒரு ஃபோரம், அவ்வளவுதான். ஃபைன். ஸோ என்ன சொல்ல வர்றாருன்னா ஆத்தர் 1971 இதை ஸ்டார்ட் பண்ணாங்க. எதுக்காக ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இட் இஸ் டு இம்ப்ரூவ் தி ஸ்டேட் ஆஃப் தி வேர்ல்டு. சரியா? ஸோ எக்கனாமிக்கலி ஒரு நேஷனை நல்ல எம்பவர்ட் ஆக்கணும் அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு பிளாட்ஃபார்மாக இருந்தது இந்த வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம், வேர் மெம்பர்ஸ் ஃப்ரம் ஆல் தி நேஷன் வுட் கம் அண்ட் வுட் டிஸ்கஸ் ஹியர். ஸோ இந்த வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம்ல பார்த்தீங்கன்னா நேஷன் ரெப்ரசென்ட் பண்ற மெம்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை, ஈவன் மெனி பில்லியனர்ஸ், ப்ரொஃபஷனல்ஸ் எல்லாருமே வந்து கலந்துப்பாங்க. ஸோ வருஷத்துக்கு ஒரு வாட்டி மீட்டிங் நடக்கும். அண்ட் இந்த வருஷம் நடக்கிறது வந்து 49வது மீட்டிங். ஸோ 1971 இனிஷியேட் பண்ணாங்க இல்லையா, 49வது மீட்டிங். பட் ஆனால் இந்த ஆர்டிகல் என்ன சொல்றாங்கன்னா என்னதான் ஸ்டேட் ஆஃப் தி வேர்ல்டை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்ஜெக்டிவோட இதை ஸ்டார்ட் பண்ணாலும் இது வந்து ஒரு ஃபோரம் ஃபார் கேபிட்டலிசம் அப்படின்னு சொல்ற மாதிரி தான் இருக்குன்னு இந்த ஆர்டிகல் சொல்ல வராங்க. அதாவது டெவலப்டு நேஷன்ஸ் ரொம்ப டாமினேட்டாக இருக்கிறாங்க அண்ட் மெனி டெவலப்ட் நேஷன்ஸ் ஃபாலோ கேபிட்டலிசம். தே டெண்ட் டு டாமினேட் வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம். அண்ட் இதுவரையும் இல்லாமல் அவங்க கேபிட்டலிசம் ப்ரொமோட் பண்றதுக்காக இது ஒரு மீடியமாக வச்சிருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு சொல்ல வராங்க இந்த
ஆர்டிகல்ல. புரியுதுங்களா? சரி, இப்போ கேபிட்டலிசம்னா என்ன சார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கே தெரியும்னு சொல்லிட்டு நம்புறேன். இட் இஸ் வென் கவர்மெண்ட் கண்ட்ரோல்ஸ் ஆல் தி ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். அண்ட் இது வரையும் இல்லாமல் கவர்மெண்டோட அப்ஜெக்டிவ் என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பிரைவேட் பிளேயர்ஸ் பிஸ்னஸஸை நல்லா வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அண்ட் ட்ரேட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் it is done by the private entities, well it is not done by the government. சரியா? ஸோ இதுதான் கேபிட்டலிசம். இப்போ இந்த ஆர்டிகல்ல என்ன சொல்ல வராங்கன்னா, இது ஒரு ஃபோரமாக இருக்கு கேபிட்டலிசம் வளர்க்கறதுக்காக, அதெல்லாம் ரைட்டு. பட் இதோடைய டிராபேக்ஸும் நிறைய இருக்கு. இதை பேஸ் பண்ணி நிறைய இஷ்யூஸும் இருக்கு, கன்சர்ன்ஸும் இருக்கு. அதாவது என்னன்னா, ஃபர்ஸ்ட் தேர் ஹேப்பன்ஸ் டு பி அன் இன்இக்வாலிட்டி. ஸோ இந்த கேபிட்டலிசம் ப்ரொமோட் பண்ணதுனால சோஷியல் இன்இக்வாலிட்டிஸ் ரொம்ப அதிகமாக இருக்கு. அண்ட் பாவர்ட்டி லெவல் ரொம்ப ரைஸ் ஆயிருக்கு. தட் இஸ் அரௌண்ட் தி வேர்ல்ட். ஸோ ஆக்ஸ்ஃபேம் ஒரு ரிப்போர்ட் ஒன்று எடுத்துட்டு வந்திருக்காங்க. அந்த ரிப்போர்ட்ல என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, 2150 பேர், இவங்க கிட்ட கிட்டத்தட்ட $4.6 பில்லியன் இருக்குதான். அதாவது 2000 பேர் கிட்ட உலகத்தோட பாதி சொத்து இருக்குதுன்னு சொல்ற மாதிரி ஒரு ரிப்போர்ட் கிரியேட் பண்ணிருக்காங்க ஆக்ஸ்ஃபேம். அண்ட் திஸ் இஸ் ட்ரூ டு an extent. So there happens to be a great inequality. And இந்த இன்இக்வாலிட்டிக்கு என்ன காரணம்? கேபிட்டலிசம். அண்ட் இதனால பாவர்ட்டி ரைஸ் ஆகுது. அண்ட் மெனி பீப்புள் ஆர் வல்னரபிள் டு பாவர்ட்டி. அண்ட் இது வரையும் இல்லாம எக்ஸாம்பிள் கூட சொல்ல வராரு. அதாவது என்னன்னா, இந்த கேபிட்டலிசம் வந்ததுனால தான் 2007-2008 எக்கனாமிக் கிரைசிஸ் வாஸ் தேர். தட் இஸ் இன் US. அண்ட் இது வரையும் இல்லாம யூரோப்பியன் யூனியன் கூட எஃபெக்ட் ஆச்சு. ஸோ இந்த 2007-8 ஃபினான்ஷியல் கிரைசிஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சப்ரைம் மார்ட்கேஜ் அப்படின்னு சொல்லிட்டு யூஎஸ்ல ப்ரொவைட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதாவது பேங்க்ஸ் இருக்காங்க, பேங்க்ஸ் வந்து ஹவுசிங் லோன்லாம் சூப்பராக கொடுத்துக்கினே இருந்தாங்க. அண்ட் ரீபேமெண்ட் ஒழுங்காக இல்லை, ப்ராப்பர்ட்டி வேல்யூவும் கம்மியாயிடுச்சு. சரியா? ஸோ ப்ராப்பர்ட்டி வேல்யூ கம்மி ஆனாலும் பேங்க் வந்து அதிகமான ரிஸ்க் எடுத்துக்கினே இருந்தாங்க. அண்ட் ஃபைனலி திவால் ஆயிட்டாங்க. திவால் ஆன உடனே கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க? பெயில் அவுட் பேக்கேஜ் எடுத்துருந்தாங்க, அதாவது ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் பெயில் அவுட் பேக்கேஜ் கொடுத்து கூட இவனால ஒன்றும் அதுலேருந்து மீண்டு வர முடியல. ஸோ அதனால என்னாச்சு? இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் they lost the confidence on the banks lending ரொம்ப கம்மி ஆயிடுச்சு. எக்கானமி அப்படியே ட்ரபிள்ல இருந்தது. ஸோ பிரைவேடைசேஷன் கிட்ட போனதுனால தான் இதெல்லாம் நடந்திருக்கு. அதாவது கேபிட்டலிசம்னால தான் இது எக்கனாமிக் கிரைசிஸ் அப்படின்னு நம்ம சொல்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இது ஒரு அக்லியஸ்ட் ஃபேஸ் ஆஃப் கேபிட்டலிசம் அப்படின்றாரு ஆத்தர். சரியா? ஸோ இது ஒரு பக்கம். சரி, இன்னொரு பக்கம் அப்போ சோஷியலிசம் பெஸ்டா அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. கண்ட்ரி லைக் சைனா தே யூஸ் ஹை எனர்ஜி. அதாவது ஹை எனர்ஜி இன் தி சென்ஸ் ரா மெட்டீரியல்ஸ் அதிகமாக யூட்டிலைஸ் பண்றாங்க. ஸோ தட் நல்ல க்ரோத் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டெவலப்டு நேஷன்ஸ் கூட நம்ம கம்பீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதிகமான ரா மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, அதிகமான எனர்ஜி யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் இந்த எனர்ஜிஸ் இது எல்லாமே என்னது? நான் ரெனியூபிள் சோர்சஸ் ஆஃப் எனர்ஜி தான். ரெனியூபிள் சோர்சஸ் ஆஃப் எனர்ஜியாக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஜிடிபி எப்படியாவது எடுத்துகிட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்கிறாங்க. சரி, இதோடைய கான்சிக்வன்சஸ் என்னவாக இருக்குது? என்விரான்மெண்ட் பயங்கரமாக அஃபெக்ட் ஆகுது. இங்கே வந்து ஆத்தர் ஃபிசிக்ஸ் பேசுகிறாரு. அதாவது என்னன்னா, லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் பேசுகிறாரு. தட் இஸ் லைக் எனர்ஜி cannot be created nor destroyed அப்படின்னு சொல்கிற மாதிரி. ஸோ எனர்ஜி cannot be created nor destroyed அப்படின்னா இது வந்து வேரிட் ஃபார்ம்ல இருக்கு, வேற ஃபார்ம்ல இருக்கு. ஸோ ரா மெட்டீரியலாக இருந்த எனர்ஜியை வந்து நீங்க வேற விதமான எனர்ஜியாக கிரியேட் பண்ணிருக்கிறீங்க. அப்போ என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, பேலன்ஸ் லூஸ் ஆயிடுது. அண்ட் வாட் ஹேப்பன்ஸ் இஸ் லைக் மியர் வேஸ்ட். ஸோ எனர்ஜி இருக்குது, ஆனால் வேஸ்ட் ஃபார்மில் இருக்கும். ஸோ என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதிகமான எனர்ஜி நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிங்கன்னா அதிகமான வேஸ்ட் ஜென்ரேட் ஆகுது. அண்ட் இது நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கினே இருக்கீங்க. ஸோ ஒரு பக்கம் கேபிட்டலிசமும் பிரச்சனையாக இருக்குது. சோஷியலிசமில் நீங்கள் யூஸ் பண்ணுற எனர்ஜி, இன்டென்சிஃபிகேஷன் ஆஃப் எனர்ஜி யூட்டிலைசேஷன்ஸ் ஆர் ரா மெட்டீரியல்ஸ் இன் ஆர்டர் டு இன்க்ரீஸ் யோர் ஜிடிபி, இதனால கான்சிக்வன்சஸும் அதிகமாக இருக்குது. ஸோ போத் ஹாஸ் டெட் டேஸ் கான்சிக்வன்சஸ். இன்னும் பேசுகிறாரு இந்த ஆர்டிகலில், அதாவது எனர்ஜி கன்சம்ஷன் பற்றியே, இ வேஸ்ட் பற்றி பேசுகிறாரு. ஸோ இப்போ என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நிறைய டெவலப்டு நேஷன்ஸ் அவங்க கிட்ட இருக்கிற இ வேஸ்ட்டை டெவலப்பிங் நேஷன்ஸ்ல போய் டம்ப் பண்ணிடுறாங்க, எஸ்பெஷலி இன் ஏஷியன் அண்ட் ஆப்பிரிக்கன் கண்ட்ரீஸ். ஸோ இதனால ஆப்பிரிக்கன் நேஷன்ஸ் தே ஆர் லைக் ரியலி அஃபெக்டட். இது ஒரு பாயிண்ட் பேச வர்றாரு ஆத்தர். பிளஸ் ஆட் ட்வீட் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து குளோபலைசேஷன்னா ஓகே இதனால ட்ரேட் வளரும், எக்கனாமி டெவலப் ஆகும் அப்படின்னு சொல்றீங்க. ஆனால் குளோபலைசேஷனால எக்ஸ்ப்ளாய்டேஷன் தான் வளர்ந்துருக்கு, எஸ்பெஷலி இந்த டெவலப்பிங் வேர்ல்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வர்றாரு. ஏன்னா எல்லாருமே ரா மெட்டீரியலை தேடி தான் ஓடுறாங்க, எல்லாம் சீப் லேபரை தேடி தான் ஓடுறாங்க. ஸோ இதை தேடி ஏன் ஓடணும்? எக்ஸ்ப்ளாய்ட் பண்றதுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு மீன் பண்ண வர்றாரு. சரியா? பிளஸ் ஆடட் டு இட் என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இப்போ ரா மெட்டீரியல் இருக்கு, எண்ட் ப்ராடக்ட் இருக்குன்னு சொல்லிட்டு வைங்க. ரா மெட்டீரியலும் எண்ட் ப்ராடக்ட் இருக்கு. இப்போ ரா மெட்டீரியல் ஜென்ரேட்டருக்கு தானே நல்ல காசு கிடைக்கணும். இப்போ விவசாயம் செய்யறாங்க, அவங்களுக்கு தானே நல்ல காசு கிடைக்கணும். ஆனா இந்த டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே வந்து மிடில் மேன்ஸுக்கு தான் அட்வான்டேஜாக இருக்குது. சரி, அப்போ நீங்க ஃபியூச்சர் ஜென்ரேஷன்ஸுக்கு நீங்க என்ன விட்டுட்டு போறீங்க? ஸோ டெக்னிக்கல் ப்ராசஸ் இருக்கும், இல்லைன்னு சொல்லிட்டு இல்லை. ஆனா அட் த மீன் டைம் டார்க் சைடு கூட இருக்குது. அண்ட் இது வரையும் இல்லாமல் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் எப்படி எடுத்துட்டு வரீங்க நீங்க? அதாவது இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் ரூல்ஸாக இருக்கட்டும், எது வேணாலும் இருக்கட்டும், எப்படி எடுத்துட்டு வரீங்க? ரூல்ஸ் விச் ஃபேவர்ஸ் தி ரிச் அண்ட் விச் லீட்ஸ் டு அகைன் எக்ஸ்ப்ளாய்டேஷன் தான். அண்ட் இது வெறும் எல்லாமே இதை மேனேஜ் பண்றதுக்காக கார்பன் கிரெடிட்ஸ், கார்பன் ஃபுட் பிரிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் டேர்ம் யூட்டிலைஸ் பண்றீங்க. ஸோ நிறைய ஃபிளாஸ் இருக்குங்க. ஸோ ஆத்தர் இங்க ஃபர்ஸ்ட் கேபிட்டலிசம் கிரிட்டிசைஸ் பண்ணி, கம்யூனலிசம் கிரிட்டிசைஸ் பண்ணி அதோடைய கான்சிக்வன்சஸை பேசுறாரு. இப்போ நம்ம பார்த்த பாயிண்ட்ஸ் எல்லாம் இப்போ இதுக்கு வந்து சொல்யூஷன் கொடுக்குறாரு. ஸோ என்னதான் செய்யணும்? ஸோ வாட் இஸ் தி சொல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது
ஆத்தர் இங்க என்ன சொல்றாருன்னா, இட் இஸ் லைக் நார்டிக் எக்கனாமிக் மாடலை வந்து நீங்க ஃபாலோ பண்ணுங்க அப்படின்றாரு. ஸோ வாட் இஸ் திஸ் நார்டிக் எக்கனாமிக் மாடல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, திஸ் இஸ் ஃபாலோட் இன் நார்டிக் கண்ட்ரீஸ் ஆர் ஸ்காண்டினேவியன் கண்ட்ரீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். ஸோ ஸ்காண்டினேவியன் கண்ட்ரீஸ்னா டென்மார்க், ஃபின்லாண்ட், ஐலாண்ட், ஸ்வீடன், நார்வே, இவங்கெல்லாம் சரியா. ஸோ இவங்களுடைய பாப்புலேஷன் பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு வைங்களா, இட் இஸ் லைக் அரௌண்ட் 27 மில்லியன் பீப்புள். ஸோ 3 கோடி மக்கள் இந்த நார்டிக் நேஷன்ஸோடைய பாப்புலேஷன். ஸோ தே ஹேவ் லெஸ் பாப்புலேஷன். ஆனால் என்னதான் லோயஸ்ட் நம்பர் ஆஃப் பாப்புலேஷன் இருந்தாலும் இவங்க ரிச்சஸ்டாக இருக்கிறாங்க வேர்ல்டில். எஸ்பெஷலி when it comes to GDP per capita. GDP per capitaல இவங்க வந்து ரிச்சஸ்டான நேஷன். அஃப்கோர்ஸ் நீங்கள் ஆர்கியூ பண்ணலாம், இவங்க வேர்ல்டு லார்ஜஸ்ட் ஜிடிபி இல்லையே சார்னு. இவங்களுடைய பாப்புலேஷனே கம்மிங்க. ஸோ ஜிடிபி per capita கம்பேர் பண்ணாங்கன்னா இவங்க ரிச்சாக தான் இருக்கிறாங்க. ஒருத்தவங்கிட்டையும் நல்ல காசு இருக்கு சரியா. சரி, வாட் சார்ட் ஆஃப் எக்கனாமிக் மாடல் இஸ் திஸ்? அதாவது இந்த நார்டிக் எக்கனாமிக் மாடல் வாட் சார்ட் ஆஃப் மாடல் இஸ் திஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து தே ஹேவ் யூனிவர்சல் வெல்ஃபேர் சிஸ்டம். அதாவது ஹெல்த் அண்ட் எஜுகேஷன் ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இது வரையும் இல்லாமல் பப்ளிக் செக்டார் என்டர்பிரைசஸ் ரொம்ப அதிகமாக இருக்கு. புரியுதுங்களா? ஸோ பிரைவேட் பிளேயர்ஸ் கிடையாது, பப்ளிக் செக்டார் என்டர்பிரைசஸ் அதிகமாக இருக்கிறாங்க. யூனிவர்சல் ஹெல்த் சிஸ்டம்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கு. பிளஸ் அட் த மீன் டைம் ஹை லெவல் ஆஃப் டாக்ஸேஷன்ஸாக இருக்குது சரியா. ஸோ இப்போ கேபிட்டலிஸ்டிக் நேஷன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு வைங்களேன், தென் அங்கே வந்து பப்ளிக் செக்டார் என்டர்பிரைசஸ் இருக்காது. அண்ட் அதே மாதிரி ஹை லெவல் ஆஃப் டாக்ஸஸும் இருக்காது, லோ லெவல் ஆஃப் டாக்ஸஸ் தான் இருக்கும். அப்போ தான் பிரைவேட் பிளேயர்ஸ் பெனிஃபிட் ஆவாங்க. ஆனால் இந்த நார்டிக் மாடலில் இப்படி கிடையாது. தே ஹேவ் பப்ளிக் செக்டார் என்டர்பிரைசஸ், ஹை லெவல் ஆஃப் டாக்ஸேஷன், யூனிவர்சல் ஹெல்த் வெல்ஃபேர் சிஸ்டம்ஸ் அண்ட் தட் டு அட் தி சீப்பஸ்ட் ரேட். ஸோ கம்யூனிஸ்ட் நேஷன்ஸ்லையும் இப்படி இருக்காது உங்களுக்கு. ஃபைன். ஸோ இதனால இவங்க வந்து பெட்டராக பிளேஸ் ஆயிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு எக்கனாமிக் மாடலை ஒரு நேஷன் ஃபாலோ பண்ணணும். அண்ட் இது வரையும் இல்லாமல் இவங்க ஹாப்பியஸ்டாகவும் இருக்கிறாங்க. ஸோ ஒரு ரிப்போர்ட், யூஎன் ரிப்போர்ட் ஆன ஹாப்பியஸ்ட் கண்ட்ரீஸில் வந்து இவங்க டாப்பரில் இருக்காங்களாம். யூஎஸ் வந்து 19வது நேஷனாக தான் இருக்குது. அண்ட் இது வரையும் இல்லாமல் அந்த நேஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கரப்ஷன் ஃப்ரீ கவர்னன்ஸ் இருக்கும், ஃப்ரீ எஜுகேஷன்ஸுக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்கு, இன்க்ளூடிங் ஹையர் எஜுகேஷன். இந்த மாதிரி நிறைய ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கு. அண்ட் ரிச் ஹேஸ் டு பே மோர் டாக்ஸ்ன்னு சொல்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ இதுதான் நியூ வேர்ல்ட் ஆர்டர். Taxes should go up, the rich should pay more. So இந்த மாடலை நீங்க ஃபாலோ பண்ணுங்க அப்படின்றாங்க. புரியுதுங்களா? அண்ட் இது வரையும் இல்லாம கார்ப்பரேட் செக்டரை பேஸ் பண்ணி சில பெர்ஸ்பெக்டிவ் பேசுறாரு ஆத்தர். அதாவது என்னன்னா, இன்னைக்கு பிசினஸஸ் நடக்குது அண்ட் பிசினஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ப்ராஃபிட் மோட்டிவாக தான் இருக்குது. சரி, இப்போ பிசினஸஸ் எப்படி மாறணும், ஒரு கார்ப்பரேட் செக்டர் இருக்குன்னா அது எப்படி மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இட் ஷுட் பி பேஸ்ட் அப்பான் 4 P's. அண்ட் ஒரு கார்ப்பரேட் செக்டர் நீங்க எவாலுவேட் பண்றீங்க, ஒரு கம்பெனி எவாலுவேட் பண்றீங்களா, தென் இந்த 4 P's வந்து நீங்க கன்சிடர் பண்ணுங்க. The first P is like profit. சரியா? ஸோ ப்ராஃபிட் வந்து அவங்க ஜென்யூனாக சம்பாதிக்கிறாங்களான்னு சொல்லிட்டு பாருங்க. The second P is like people, whether the people are getting advantage of this. அதாவது ஃபேக்டரியில வேலை செய்யறவங்க ஒரு கம்பெனியில வேலை செய்யறவங்கன்னு சொல்லிட்டு பார்க்க கூடாது. rather people as a whole, the society as a whole, இது மேல எப்படி இம்பாக்ட் ஆகுது people as a whole அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். So the first P is for profit and the second P is for people and the third P is for planet. How eco-friendly is this? And the fourth P is like purpose. அதாவது ஒரு business அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா, then mere money making should not be the purpose. See, profit making ஒரு purpose-ஆக இருக்கணும். ஆனா ப்ராஃபிட்டே பர்பஸாக இருக்கக்கூடாது. பிசினஸுக்கும் தாண்டி மேலே வரணும். ஸோ பிசினஸுக்கும் மேலே இருக்கணும், அதுக்கும் மேலே இருக்கணும். புரியுதுங்களா? ஸோ மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் ஷுட் நாட் பி தி ஒன்லி அப்ஜெக்டிவ் ஆஃப் தி கம்பெனி. ஸோ இப்படி இருந்ததுன்னா தென் பிசினஸஸ் நடக்கிறதுனால யாருக்கும் ஒரு இம்பாக்ட் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு மீன் பண்ணுறது தான் இந்த ஆர்டிகல். புரியுதுங்களா? ஸோ இந்த 4 P's பார்த்தோம்ல, இது ரொம்ப எக்ஸலண்டான பாயிண்ட்ஸ். அண்ட் இது வரையும் இல்லாமல் நார்டிக் எக்கனாமிக் மாடல் இதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த ஷார்ட் கமிங்ஸ் ஆஃப் குளோபலைசேஷன், கேபிட்டலிசம் அண்ட் கம்யூனிசம், இதுக்கும் அகெயின்ஸ்டான ஒரு புது மாடல் தான் நார்டிக் எக்கனாமிக் மாடல். உங்க ஆன்சர் ரைட்டிங் இல்லை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஃபைன். Now we'll move on to the next article, that is terror and punishment. So friends, பாகிஸ்தான் அண்ட் டெரரிசம் பேஸ் பண்ணி வந்திருக்கிற ஆர்டிகல். அதாவது என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஆசிஃப் சயீத் இவர் வந்து 2008 மும்பை அட்டாக் உடைய மாஸ்டர் மைண்ட். இவரை வந்து ஜெயிலில் தூக்கி போட்டிருக்காங்க. அண்ட் இது வரையும் இல்லாமல் ஜமாத் உத் தவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் இருக்கு, அதோடைய சீஃப் மாலிக் ஜாஃபர் இக்பால். ஸோ மாலிக் ஜாஃபர் இக்பால் இவர் ஒரு டெரரிஸ்ட் தான். இவர் வந்து 5.5 வருஷம் தூக்கி போட்டிருக்காங்க. ஸோ இந்தியாவுக்கு வந்து இது ஒரு வெல்கமான ஸ்டெப் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். அதாவது பாகிஸ்தானில் போட்டிருக்காங்க ஜெயிலில். ஸோ இந்தியா என்ன நினைக்கணும்னா, நம்மளுடைய எஃபர்ட்ஸ் ஆர் லைக் ஃபுல்ஃபில்ட், இவங்களை பாருங்க ஜெயில் டம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி. பட் இந்த ஆர்டிகல் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த கன்விக்ஷன் வந்து ஒரு வெல்கம் ஸ்டெப் தான். ஆனால் பாகிஸ்தான் இது எதுக்காக செய்யறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இட் வாண்ட்ஸ் டு ஷோ தி வேர்ல்ட் தட் இட் இஸ் ஃபைட்டிங் அகேன்ஸ்ட் தி டெரர் சீரியஸ்லி. ஏன்னா பாகிஸ்தானுடைய ப்ரீவியஸ் ஆக்ஷன்ஸ் ஹேவ் லெட் தெம் இன்டு அ கிரே லிஸ்ட் இன் தி ஃபினான்ஷியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸ். ஸோ அது மணி லாண்ட்ரிங் பேசஸாக இருக்கட்டும், டெரர் ஃபினான்சிங் பேசஸாக இருக்கட்டும், இவங்களை வந்து கிரே லிஸ்ட்டில் பிளேஸ் பண்ணியிருக்காங்க ஃபினான்ஷியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸ். அண்ட் இது வரையும் இல்லாமல் யுனைடெட் நேஷன்ஸில் இவங்களுடைய ரெப்புடேஷன் ஸ்பாயில் ஆயிடுச்சு பிகாஸ் ஆஃப் திஸ். ஸோ இந்த ப்ரெஷர்னால தான் இவங்க இதை பண்ணியிருக்கிறாங்க. ஸோ தட் தே வாண்ட் டு ஷோ டு தி இன்டர்நேஷனல் கம்யூனிட்டி தட் தே ஆர் சீரியஸ்.
ஸோ அதனால தான் இந்த கன்விக்ஷன்ஸ் எல்லாமே வந்து FATF மீட்டிங் கழிச்சு வருது. அதாவது மீட்டிங் நடக்க போகுது, அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வந்திருக்கு. அண்ட் இதுவரை இல்லாமல் FATF கிளியராக சொல்லிட்டாங்க, பாகிஸ்தான் நீங்கள் ப்ராப்பராக ஆக்ஷன்ஸ் எடுக்கலன்னு சொல்லிட்டு வைங்களேன், டெரர் ஃபினான்சிங் அண்ட் மணி லாண்டரிங் அகைன்ஸ்டாக தென் கிரே லிஸ்ட்டில் தான் வச்சிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பாகிஸ்தான் இஸ் அண்டர் இன்டர்நேஷனல் ப்ரெஷர். ஸோ இப்போ இது ஒரு ஹாஃப் ஹார்ட்டட் ஸ்டெப்பா இல்லை உண்மையாலே அவங்க திருந்துறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த ஆர்டிகல் என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த மாதிரி நிறைய வாட்டி அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, நிறைய வாட்டி ரிலீஸும் பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ பாகிஸ்தானை நம்ப முடியாது அப்படின்றாங்க இன்டெரக்டாக. சரி, ஓகே, ரைட். ஏன் இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, என்ன சொல்ல வராங்க இந்த ஆர்டிகலில், த ஃபண்டமெண்டல் ப்ராப்ளம் இஸ் லைக் பாகிஸ்தானுடைய பாலிசி. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, டெரரிசம் வளர்க்குறாங்க. அந்த டெரரிசம்னால இன்டெரக்டாக மற்ற நேஷன்ஸ் அட்டாக் பண்ணுறாங்க. தே எக்ஸ்போர்ட் டெரரிசம் டு தி நெய்பர்ஸ், ஒரு அட்வான்டேஜ் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க வந்து டூவல் பாலிசி ஆன் டெரரிசம் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் இஸ் லைக் டெரரிசம் அந்த நேஷன்ஸுக்கும் ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணும், இல்லைன்னு சொல்லிட்டு இல்லை. அதாவது இப்போ ஒரு நேஷன் வந்து டெரரிசம் வளர்க்குது அப்படின்னு சொல்லிட்டு வைங்களேன், தென் அந்த நேஷனுக்கு பாதிப்பு இருக்காது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இருக்கும். சரியா? ஸோ இதை வந்து அவங்க ஃபர்ஸ்ட் ஃபைட் பண்ணுறாங்க. அண்ட் இது வரையும் இல்லாமல் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த டெரரிசமை வந்து மற்ற நாட்டுக்கு அப்படியே திருப்பி விடுறாங்க. ஸோ இதுதான் அவங்களுடைய டூவல் பாலிசி. அதாவது அந்த டெரரிசம் இருக்குன்னா அந்த டெரரிசம் வந்து தனக்கு சாதகமாக சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. அண்ட் இது வரையும் இல்லாமல் தன்னை அஃபெக்ட் பண்ணாமல் பார்த்துக்கிறாங்க, அப்படியே திருப்பி விடுற மாதிரி. எப்படி படத்தில் வந்து குண்டு சுட்டார்னா அப்படியே பட்டு திருப்பியும் இன்னொருத்தரை போய் சுடும், அந்த மாதிரி டெரரிசமை யூஸ் பண்ணுறாங்க பாகிஸ்தான். ஸோ வாட் தே நீட் டு டூ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தே நீட் டு ஜாயின் வித் தி other nations to end terrorism, to bring in peace and stability. So இதுதான் ஒரு cause of concern when it comes to Pakistan, and this impacts the India-Pakistan relationship also. So international community பாகிஸ்தான் மேலே போட்டிருக்கிற ப்ரெஷரை வந்து ஸ்டாப் பண்ணக்கூடாது. ஸோ இவங்க வந்து ஜஸ்ட் லீகல் ஆக்ஷன் எடுங்கன்னு நீங்கள் சொல்லக்கூடாது, பட் ஒரு ஹார்டான மெஷர் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வர்றாங்க இந்த ஆர்டிகலில். ஃபைன். ஸோ ஐ ஹோப் யூ காட் தி பாயிண்ட். ஸோ ஜஸ்ட் ஒரு அப்டேட்டு. அண்ட் பாகிஸ்தானோட இன்டென்ஷன்ஸ் இதுலேருந்து தெரிய வரும். UPSC டேரக்டாலாம் கேட்க மாட்டாங்க என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு, பட் எஸ் ஒரு ஒப்பீனியன்ஸ்க்காக நம்ம வேணா தெரிஞ்சுக்கலாம். ஃபைன். எனிவே வில் மூவ் டு தி நெக்ஸ்ட் ஆர்டிகல், தட் இஸ் மேனேஜிங் பர்செப்ஷன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆர்டிகல் வந்து JNK இஷ்யூவை பேஸ் பண்ணி வந்திருக்கிற ஆர்டிகல். சரிங்களா? ஸோ இந்த ஆர்டிகல் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு வந்து இன்னொரு ஒரு இன்வாய்ஸை வந்து கூட்டிகிட்டு போயிருக்காங்களாம் சென்ட்ரல் கவர்மெண்ட். அதாவது இன்வாய்ஸ்னா என்னன்னா, மற்ற நாட்டிலேருந்து ஒரு 4-5 பேர் வருவாங்க, அவங்கள ஜம்மு அண்ட் காஷ்மீர் கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அண்ட் இது வெறும் இல்லாமல் இந்த ஆர்டிகல் என்ன சொல்ல வராங்கன்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் இந்த மாதிரி நிறைய பேரை வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க ஜம்மு அண்ட் காஷ்மீரில், வெளிநாட்டிலேருந்து வரவங்கள இன்வாய்ஸை. ஏன்னா இட் இஸ் லைக் அவங்க வந்து பார்த்து அவங்க ஒரு கரெக்டான ரிப்போர்ட் கொடுத்தாங்கன்னா இந்தியாவோட ஸ்டான்ஸ் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? ஸோ இந்த ஆர்டிகல் என்ன சொல்கிறாங்கன்னா, there was a huge international pressure on India. அதாவது ஜம்மு அண்ட் காஷ்மீரில் ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன் நடக்குதுன்னு சொல்லிட்டு. ஆனால் என்னதான் இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸு இந்த மாதிரி ப்ரெஷர் இருந்தாலும் கவர்மெண்ட்டு தெளிவாக மேனேஜ் பண்ணியிருக்காங்க. தட் இஸ் லைக் தே ஹேவ் டேக்கன் தீஸ் பீப்புள், தே ஹேவ் அரேஞ்ச்டு டு விசிட் ஜம்மு அண்ட் காஷ்மீர் வித்தவுட் எனி இன்சிடென்ட். அண்ட் இது வரையும் இல்லாமல் இப்போ இவங்க வந்திருக்காங்களா ஃபாரின் டெலிகேட்ஸ்லாம், இவங்களை கூட்டிகிட்டு போய் லோக்கல் பீப்புளோட இன்ட்ராக்ட் பண்ணி வச்சிருக்காங்களாம். அண்ட் இது வரையும் இல்லாமல் அவங்க போகும்போது கடல்லாம் ஓப்பனாக இருந்திருக்கான். அண்ட் டால் லேக்கில் வேற போட்டிங் வேற கூட்டிகிட்டு போயிருக்காங்களாம். இதெல்லாம் எங்கள் காஷ்மீர் வேலியில். அண்ட் ஒருத்தர் கூட ஒரு நெகட்டிவ் நோட்டோட வரலையாம். தட் இஸ் லைக் எங்கள் ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் லைக் கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்களோ அது உண்மையாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரியுது. அதாவது இப்போ ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன் அங்கே எதுவுமே நடக்கல, ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன் விடுங்க, அங்கே ஒரு சென்ஸ் ஆஃப் நார்மல்சி இஸ் ப்ரிவேலிங் சொல்லிட்டு கவர்மெண்ட் ப்ரூவ் பண்றாங்க. அண்ட் இது வரையும் இல்லாம டொனால்ட் ட்ரம்ப் குஜராத்துக்கு வர போறாரு. ஸோ இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி விசிட் வந்துட்டு போயிருக்காங்கன்னா டொனால்ட் ட்ரம்ப் வர்றதுக்கு முன்னாடி வந்து செக் பண்றாங்கன்னு சொல்லிட்டு கூட அர்த்தம் இதுக்கு. ஃபைன். பட் ஹவெவர் இந்த ஆர்டிகல் என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த மாதிரி வந்தாங்க, பார்த்தாங்க, போனாங்க, நல்லா இருக்குன்றாங்க, நார்மல்சி சிச்சுவேஷன்ன்றாங்க, எல்லாம் ரைட். பட் உண்மையான ஜம்மு அண்ட் காஷ்மீர் சிச்சுவேஷன் மாறாத வரையும் இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து ஒரு சூப்பர்ஃபிஷியல் திங் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வராங்க. சரியா? ஸோ இப்போ இந்த ட்ரிப்ஸ்லாம் இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வைங்களேன், இது வந்து ஒரு கண்ட்ரோல்டு ட்ரிப்பாக தான் இருக்கும். அண்ட் இது வரையும் இல்லாமல் பீப்புளை மீட் பண்ணியிருக்காங்கன்னா இட் இஸ் லைக் ரெகுலேட் பண்ணியிருப்பாங்க, இந்த மாதிரி மக்களை தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? அண்ட் இது வரையும் இல்லாமல் இந்த ஆர்டிகல் என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த மாதிரி 3 டெலிகேட்ஸ் வந்திருக்காங்க. இதில் யூரோப்பியன் யூனியன்லேருந்து ஒருத்தர் வந்திருக்காங்க. அதாவது யூரோப்பியன் யூனியன்லேருந்து சில பேர் வந்திருக்காங்க. அவங்க தே வாண்டட் டு மீட் ஃபியூ பொலிட்டிக்கல் லீடர்ஸ், அதாவது அப்போசிஷன் லீடர்ஸ் who are in detention, அதாவது ஜெயிலில் இருக்கிறவங்கள மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்களா. ஆனால் கவர்மெண்ட் வந்து ரெஃப்யூஸ் பண்ணாங்க, மீட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு. சரியா? இது வரையும் இல்லாமல் இவங்க வரும்போது இன்டர்நெட் கொடுத்துருந்தாங்க, இவங்க கிளம்பி போனதுக்கப்புறம் இன்டர்நெட் ஷட் டவுன் நடந்திருக்கு. சரியா? ஸோ இந்த ஆர்டிகலில் என்ன சொல்கிறாங்கன்னா, கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்க, ஜம்மு அண்ட் காஷ்மீர் happens to be our internal issue அப்படின்னு தான் கவர்மெண்ட் சொல்கிறாங்க. ஸோ இப்போ இது ஒரு இன்டர்னல் இஷ்யூனா வெளிநாட்டு ஆளுங்களை ஏன் கூட்டிகிட்டு வந்து காமிக்கிறீங்க நீங்கள் ஃபஸ்ட்டு? ஸோ நார்மல்சி சிச்சுவேஷன் இன்டர்னல் அஃபேர்ன்றீங்க, அப்போ வெளிநாட்டு ஆளுங்களை ஏன் கூட்டிகிட்டு வந்து காமிக்கிறீங்க? இன்டர்நேஷனல் கம்யூனிட்டி கிட்ட ஏன் இந்த மாதிரி ஒரு ப்ரெசன்ஸை காமிக்கிறீங்க? ஸோ இதுக்கு பதிலாக ஆர்டிகலே கொடுக்குறாங்க. ஏன்னா we need to maintain an image. சரியா? ஸோ இந்தியா உடைய பேர் வந்து நல்ல பேராக இருக்கணும், கவர்மெண்ட் மேலே ட்ரஸ்ட் இருக்கணும், அதுக்காக தான் பண்ணுறாங்க இது. பட் அகெயின் திஸ் ஆர்டிகல் ட்ரைஸ் டு சே, நீங்கள் இமேஜ் மெயின்டைன் பண்ணுறதுக்காக
காப்பாற்றுறதுக்காக இதெல்லாம் செய்றீங்க. பட் இதுக்கும் மீறி சில ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது. அதாவது என்னென்னா சிச்சுவேஷன் வந்து நீங்கள் நார்மல் சிச்சுவேஷனாக எடுத்துகிட்டு வரணும் ஜம்மு அண்ட் காஷ்மீரில். அண்ட் இது வரையும் இல்லாமல் யார் யாரெல்லாம் டீடைன் பண்ணியிருக்கீங்களோ ஆப்போசிஷன் பொலிட்டிக்கல் லீடர்ஸை அவங்கள வந்து வெளியே விடணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபரூக் அப்துல்லா ஒருத்தர் இருக்கார், அவர் எதுவுமே பண்ணல, அதாவது அவர் மேலே ஆக்ஷன்ஸ் எடுக்கிற மாதிரி ஒரு சிவியரான சார்ஜஸே இல்லை, ஆனால் அவரை நீங்கள் டிடென்ஷனில் வச்சிருக்கிறீங்க. சரிங்களா? ஸோ இந்த ஆர்டிகல் என்ன சொல்கிறாங்களா, இன்டர்நேஷனல் கம்யூனிட்டி கிட்ட நீங்கள் உங்கள் இமேஜை காப்பாற்றணும்னு சொல்கிறதுக்காக இவ்வளோலாம் செய்கிறீங்க, இது மக்களுக்காக செய்யுங்க, பிகாஸ் இட் இஸ் தேர் ரைட் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறது தான் இந்த ஆர்டிகல். சரிங்களா? ஸோ ஃபாரின் டெலிகேட்ஸ் வந்துட்டு போயிருக்காங்க, என்ன நடந்திருக்குன்னு சொல்லிட்டு பேசுறது தான் இந்த ஆர்டிகல். எனிவே that's it with regard to this article guys, and that's it with regards to February 14. Now we'll see February 15 editorials. So February 15 ல நம்ம பார்க்க போற first article is One Asia Two Perspective. So friends, இந்த ஆர்டிகலை பார்த்தீங்கன்னு சொல்லிட்டு வைங்களேன், இங்க வந்து ஆத்தர் வந்து ஒரு 3 எக்கானமிஸ்டோட வியூ கொடுக்குறாரு. சரியா? ஸோ குனார் மைட்ரெல் அண்ட் அதே மாதிரி தீபக் நாயர் அண்ட் ஆங்குஸ் மேடிசன், இவங்க 3 பேருடைய ஒப்பீனியன்ஸ் கொடுக்குறாரு ஆத்தர். அதாவது இவங்க 3 பேருடைய ஒப்பீனியன்ஸ் தட் இஸ் ஆன் ஏஷியா. ஃபைன். ஸோ என்ன சொல்கிறாங்க இந்த ஆத்தர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம், அண்ட் ஆத்தர்ஸோடைய ஒப்பீனியன் என்னவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். தேவையில்லாத இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நிறையா இருக்கும், ஸோ நான் அதெல்லாம் ஒமிட் பண்ணிடுறேன், தேவையானது வரையும் சொல்கிறேன். ஸோ குனார் மைட்ரெல் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நோபல் லாரெட், அண்ட் இவருடைய ஒரு ஃபேமஸான புக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தட் இஸ் கால்ட் அஸ் ஏஷியன் ட்ராமா. ஸோ 3 வால்யூம் இருக்குது இந்த புக்கு, ஏஷியன் ட்ராமா புக்கு 3 வால்யூமு. ஸோ ஏஷியாவை பற்றி எழுதியிருக்காரு. அண்ட் இவர் என்ன எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஏஷியன் கண்ட்ரிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வைங்களேன், தென் ஜப்பானை தவிர்த்து எல்லாமே பாவர்ட்டி நேஷனாக தான் இருந்தது. அதாவது 19th century 20th centuries எல்லாம் பார்த்தீங்கன்னா இட் வாஸ் அ லைக் நேஷன்ஸ் வேர் இன் பாவர்ட்டி. அண்ட் 1950s நிறைய நேஷன்ஸ்க்கு இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சது. ஸோ பாவர்ட்டியில் எதுக்காக இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இட் இஸ் பிகாஸ் லைக் கொலனைசேஷனால இவங்க நிறைய நேஷன்ஸ் பாவர்ட்டியில் இருந்தாங்க. அண்ட் இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சதுக்கப்புறம் யுனைடெட் நேஷன் மெம்பர்ஸ் ஆனாங்க. ரைட்? ஸோ இவங்கெல்லாம் பாவர்ட்டியில் இருந்தாங்க, இவங்களை வந்து புவர் நேஷன் சொல்ல நல்லா இருக்காது, ஸோ இவங்களை வந்து அண்டர் டெவலப்டு நேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட ஆரம்பிச்சாங்க. அண்ட் இவங்களுடைய சென்ட்ரல் ஐடியா என்னவாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்ட். ஸோ இதெல்லாம் வந்து குனார் மைட்ரெல் சொல்றாரு. ஸோ என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த எக்கானமிஸ் எல்லாமே எந்தெந்த நேஷன்ஸ்லாம் 1950s இண்டிபெண்டன்ஸ் வாங்கி பாவர்ட்டியில் இருந்தாங்களோ ஒரு அண்டர் டெவலப்டு நேஷன்ஸாக இருக்காங்களோ அந்த நேஷன்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு விஷய சைக்கிள் ஒன்று தெரிஞ்சது. அதாவது என்னன்னா லோ இன்கமாக இருந்தது மக்கள்கிட்ட, லோ இன்கம்னால லோ சேவிங்ஸ், அதனால லோ இன்வெஸ்ட்மெண்ட் ஒழுங்காக இல்லைன்னா growth இருக்காது, growth இல்லைன்னா ஜிடிபி ரைஸ் ஆகாது, எக்கானமி வளராது. சரியா? ஸோ 2000 பேஜ் எழுதியிருக்காரு ஏஷியன் ட்ராமா அப்படின்னு சொல்லிட்டு 2000 பேஜஸ் எழுதியிருக்காரு. அண்ட் ஏஷியாவை பற்றி இப்படி சொல்றாரு, அதாவது ஏஷியா ஒரு பாவர்ட்டி பேஸ்ட் உள்ள கான்டினென்ட் அப்படின்னு சொல்லி. அண்ட் இவர் வந்து வேல்யூஸை கூட கம்பேர் பண்ணாரு. அதாவது பாவர்ட்டியில் இருக்க நேஷன்ஸ் ரைட்டு, வேல்யூஸை கூட கம்பேர் பண்ணாரு. அதாவது வெஸ்டர்ன் வேல்யூஸ் ஏஷியன் வேல்யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஏஷியன்ல இருக்கிற மக்கள் வந்து தே ஆர் இர்ரெஸ்பான்சிவ் டு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்றாரு. அதாவது வளர்றதுக்காக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குதா, தென் ஏஷியன் மக்கள் வந்து இர்ரெஸ்பான்சிவாக இருக்காங்களா, அண்ட் இது வரையும் இல்லாமல் மேனுவல் லேபர்ஸ் தான் உங்களுக்கு சூட் ஆகுமா, அண்ட் தே ஹேவ் அன் அன்வில்லிங்னஸ் டு ஒர்க் ஃபார் தி அதர்ஸ், சூப்பர்ஸ்டிஷியஸ் பிலீஃப் நிறைய இருக்கான், இர்ரேஷனல் அவுட்லுக் இருக்குதான், அண்ட் யாராவது ஒரு அத்தாரிட்டி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வைங்களேன், அவங்களுக்கு அண்டரில் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்களா, எக்ஸ்ப்ளாய்டேஷன் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுவாங்களாம், அண்ட் கோஆப்ரேட் பண்ணி ஒர்க் செஞ்சு ஒன்றாக மேலே வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஆப்டிடியூடே இருக்காதான் கோஆப்ரேஷனுக்காக. ஸோ ஏஷியன் மக்கள் இந்த மாதிரி இருக்கிறாங்க, சோஷியல் சிஸ்டமே இப்படி தான் இருக்குது. ஸோ ஒரு பக்கம் அண்டர் டெவலப்மெண்ட், இன்னொரு பக்கம் சோஷியல் சிஸ்டம் இப்படி இருக்குது. அண்ட் இது வரையும் இல்லாமல் கவர்மெண்ட் ஏஜென்சிஸ் ஒழுங்காக இல்லை, கவர்மெண்ட் அத்தாரிட்டிஸ் ஒழுங்காக இல்லை, எஃபிஷியன்சி ஸ்டாண்டர்ட்ஸ் எதுவுமே இல்லை, அண்ட் இது வரையும் இல்லாமல் காஸ்ட் சிஸ்டம் வேறு. ஸோ வெஸ்டர்ன் நேஷன்ஸ் கம்பேர் பண்ணிங்கன்னா ஏஷியன் நேஷன் டிஃபரெண்ட். ஸோ இதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரேடிக்கலான பாலிசி மெஷர்ஸ் எடுத்துட்டு வரணும். அதாவது எக்கனாமிக்கல் ஆஸ்பெக்ட்லன்னு சொல்லிட்டு இல்லை, சோஷியல் கல்ச்சரல் அண்ட் ரிலீஜியஸ் ஆஸ்பெக்ட்ஸ்ல கூட எடுத்துட்டு வரணும். ஆனால் அது வந்து இம்பாசிபிள். ஸோ இதனால தான் அவங்க பாவர்ட்டியில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. யாரு? மைட்ரெல். புரியுதுங்களா? ஸோ குன்னார் மைட்ரெல். அதாவது அவர் சொல்றது என்னன்னா, பாவர்ட்டிக்கு காரணம் வந்து மக்கள் தான், இது வரையும் இல்லாமல் கொலனைசேஷன் ஒரு காரணம், கொலனைசேஷன் ஒரு காரணமாக இருந்தாலும் அங்கே இருக்கிற மக்களே ஒரு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பேசுறாரு. இது வந்து பெசிமிஸ்டிக்கான வியூ, அதாவது உண்மை தெரியாம பேசுறாரா என்னன்னு சொல்லிட்டு தெரியல. பட் எனிவே இன்னொரு ஆத்தரோட ஒப்பீனியனை பார்ப்போம். அதாவது ஆங்கஸ் மேடிசன். ஸோ ஆங்கஸ் மேடிசன் என்ன எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, த வேர்ல்ட் எக்கானமி இந்த 12th century சொல்லிட்டு எழுதியிருக்காரு. அண்ட் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, 1800s நீங்க பார்த்தீங்கன்னு சொல்லிட்டு வைங்களேன், ஏஷியாவில் 2/3 ஆஃப் தி பாப்புலேஷன், 3/5 ஆஃப் தி வேர்ல்ட் இன்கம். ஸோ 2/3 ஆஃப் தி பாப்புலேஷன்னா 66%, 3/5னா 60% ஆஃப் தி வேர்ல்ட் இன்கம். அண்ட் இது வரையும் இல்லாமல் இந்தியாவும் சைனாவும் வேர்ல்டு பாப்புலேஷனோட ஒரு ஹாஃப். சரியா? ஸோ திஸ் வாஸ் லைக் இன் தி 18th century itself. ஸோ இந்தியாவும் சைனாவும் நீங்க நினைக்கிற மாதிரி எப்பவுமே பாட்டம்ல ஒரு
பாவர்ட்டி நாடாக இருந்தது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கஸ் மேடிசன் சொல்றாரு. எதுலனா த வேர்ல்ட் எக்கானமி இந்த 12th century புக்ல சொல்லியிருக்காரு. சரி, இன்னொரு ரீசன்ட் ஸ்டடி பண்ணியிருக்காங்க, தட் இஸ் தீபக் நாயர். ஸோ ஒரு சீஃப் எக்கனாமிக் அட்வைசராக கூட இருந்திருக்காரு. ஸோ இவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஏஷியன் ட்ராமா 1968 வந்தது. அப்போ அவர் வந்து ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் படிச்சிருந்தாராம். அப்போ ஏஷியாவை பற்றி இப்படி ஒரு வியூ கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டாராம். அண்ட் இப்போ அவருடைய வியூஸ் பாயிண்ட் அவர் கொடுத்துருக்காரு. ஸோ அக்கார்டிங் டு தீபக் நாயர், ஏஷியாவில் வந்து 2 பெரிய புள்ளிகள் இருக்கு. 2 big giants are there. One is India and the other one is like China. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, they contribute nearly 60% of the global manufacturing production. And manufacturing exports வந்து நிறைய இருக்கு. And see, it is not only now, even in 1700s நம்மளோட எக்ஸ்போர்ட்ஸ் அதிகமாக இருந்திருக்கு. சரியா? அண்ட் ஆத்தர் இங்க என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, செகண்ட் ஆஃப் ஆஃப் தி 20th centuryல உங்களுக்கு வந்து என்னன்னா பாவர்ட்டி தான் இருக்குது, சோஷியல் சிஸ்டம் இந்த மாதிரி பிலீஃப் தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு தெரியும் ஏஷியாவில். ஆனால் திங்ஸ் ஹவ் சேஞ்ச்டு. ஜப்பான் ஹஸ் டெவலப்ட் அ லாட். அண்ட் ஈஸ்ட் ஏஷியன் டைகர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. ஈஸ்ட் ஏஷியன் டைகர்ஸ்னா யார்? ஈஸ்ட் ஏஷியன் நேஷன்ஸ், சவுத் கொரியா, தைவான், ஹாங்காங், சிங்கப்பூர். இன்னைக்கு சிங்கப்பூர் வந்து ஒரு சரியான ஹப், பிஸ்னஸ் ஹப், போர்ட் ஹப்னு கூட நம்ம சொல்லலாம். அண்ட் இதுவரை எல்லாமே மலேசியா, தாய்லாந்து, இந்தோனேஷியா, ஏஷியன் நேஷன்ஸ் தான் புது மார்க்கெட்டாக இருக்குது இப்போ. அண்ட் சைனா அண்ட் இந்தியா அந்த கோர்ஸே சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ திங்ஸ் ஹவ் கம்ப்ளீட்லி சேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு தீபக் நாயர் சொல்றாரு. ஸோ ஆத்தர் இங்க என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஏஷியா வந்து ஒரு டைவர்ஸ் ஏஷியா. ஏஷியா வந்து நீங்க ஒன்னாக சொல்ல முடியாது. அதாவது இது ஒரு சிங்கிள் யூனிட் அப்படின்னு சொல்லிட முடியாது. ஸோ இங்க சொசைட்டி, கல்ச்சர், எக்கனாமிக், இட் இஸ் டிஃபரெண்ட் அமாங் ஏஷியன் கண்ட்ரீஸ் இட் செல்ஃப். சரியா? ஸோ இதை கன்சிடர் பண்ணி தான் யூரோப்பியன் நேஷன்ஸும் ஏஷியாவை 4ஆக பிரிச்சாங்க. ஈஸ்ட், சவுத் ஈஸ்ட், சவுத் வெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இதுவரை எல்லாமே ஏஷியான்னு சொல்லிட்டு நேஷன்ஸ் வேற, தனியார் நேஷன்ஸ் வேற. அண்ட் என்ன சொல்ல வர ஆத்தர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பாவர்ட்டி இருந்தது ஏஷியாவில், இல்லைன்னு சொல்லிட்டு இல்லை. அது இருந்தது எப்போனா கொலனைசேஷன் பீரியட் அப்போ. ஸோ 1960s அப்படின்லாம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னு வைங்களேன், தென் இன்கம் வந்து ரொம்ப கம்மியாக இருந்தது, பாவர்ட்டி லெவலில் இருந்தது. ஆனால் அதர் ஆஃப் தி 20th century, அதாவது 1950s அப்புறம் திங்ஸ் ஹவ் சேஞ்ச்ட் அ லாட். ஸோ இந்த லாஸ்ட் 50 yearsல growth அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டன்னிங் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். அண்ட் இதில் ஸ்டார் பர்ஃபார்மரே சைனா தான். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து, சேவிங்ஸ்லேருந்து எல்லாமே அவங்க எடுத்துகிட்டு வராங்க. ஸோ இது வந்து எல்லாருக்குமே ஷாக், தோஸ் ஹூ ஹவ் கன்சிடர்ட் ஏஷியா as poor. அண்ட் சைனா இன்னைக்கு வேர்ல்டு லீடிங் எக்ஸ்போர்ட்டர். எஜுகேஷன் கூட நல்லா இருக்கு. அண்ட் இட் ஹாஸ் கான்ட்ரிபியூட்டட் டு growth rates. அண்ட் இட் இஸ் லைக் இப்போதைய டெவலப்டு நேஷன்ஸ் தான் தே ஆர் எக்ஸ்பீரியன்சிங் லோ லெவல் ஆஃப் growth. புரியுதுங்களா? ஸோ இது தீபக் நாயரும் இதே தான் சொல்றாரு. இன்ஃபேக்ட் ஆத்தரோட ஒப்பீனியன்ஸ் இஸ் சிங்கிங் வித் தீபக் நாயர்ஸ் ஒப்பீனியன். அண்ட் இது வரையும் இல்லாமல் சர்வீஸை பற்றி பேசுறாரு. அதாவது என்ன சொல்றாருன்னா, ஒரு ஸ்ட்ரக்சரல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு எக்கானமிக் growth எப்போ வந்ததுன்னா, when people started moving from agriculture to directly to the service sector. இப்போ அக்ரிகல்ச்சர், மேனுஃபேக்சரிங், சர்வீஸ் செக்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஜென்ரலி ஒரு கண்ட்ரியோட டிரான்சிஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அக்ரிகல்ச்சர்லேருந்து மேனுஃபேக்சரிங், மேனுஃபேக்சரிங்லேருந்து சர்வீசஸ். ஆனால் இந்தியாவில் ஃப்ரம் அக்ரிகல்ச்சர் we directly shifted to service. ஆனால் it is not same with regards to each and every nation in Asia. For instance, தைவான், சிங்கப்பூர், சவுத் கொரியா, இங்கெல்லாம் டிரான்சிஷன்ஸ் கரெக்டாக நடந்திருக்கு. அண்ட் இப்போ சர்வீஸ் செக்டர்ஸ் வந்து ரொம்ப ப்ராமினென்ட்டாக இருக்குது, ஈவன் இன் இந்தியா ஃபார் தட் மேட்டர். அண்ட் இது வரையும் இல்லாமல் நம்ம டெவலப்மெண்ட் ஸ்டேஜ் ஆரம்பிக்கும் போது நம்ம க்ளோஸ்ட் எக்கானமியாக இருந்திருக்கும். அண்ட் இப்போ வந்து நம்ம ஓப்பன் எக்கானமி. சரியா? ஸோ க்ளோஸ்ட் எக்கானமிலேருந்து ஓப்பன் எக்கானமி டிரான்சிஷன் பீரியட்ல இருக்கோம் நம்ம. பட் ஆனால் இதுலயும் நம்ம நல்லா கேபிட்டலைஸ் பண்ணியிருக்கோம் வித் ட்ரேட். அண்ட் we are a notable players now. So Asia has transformed in this past 50 years அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆத்தர்ஸ் எல்லாம் சொல்றாங்க. பட் இதுல ஒரு பிரச்சனை என்னன்னா, அப்கமிங் 50 years எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு தெரியல. ஆனா ஆத்தர் இங்க என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, சைனா will overtake USAன்றாரு. அண்ட் இது வரையும் இல்லாம டாப் எக்கானமிஸ் இன் தி வேர்ல்ட் இல்லன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஏஷியன் நேஷன்ஸாக தான் இருக்கும், லைக் இந்தியா, இந்தோனேஷியா அண்ட் ஜப்பான். ஸோ இட் இஸ் கான்ட்ரடிக்டரி டு மேட்ரியல்ஸ் ஏஷியன் ட்ராமா. அண்ட் அஃப்கோர்ஸ் எஸ் ப்ராப்ளம்ஸ் இருக்கும், இல்லைன்னு சொல்லிட்டு இல்லை. ஆனா நம்ம எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணிட்டு வருவோம். ஸோ ப்ராப்ளம்ஸ்லாம் டெக்னாலஜிக்கல் அடாப்டேஷன், என்விரான்மெண்டல் கான்சிக்வன்சஸ்லாம் இருக்கு. இதெல்லாம் குளோபல் இஷ்யூ. ஆனா இதெல்லாம் ஓவர் கம் பண்ணிட்டு நம்ம ஒரு வெல் டெவலப்டு கான்டினென்ட்டாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறது தான் இந்த ஆர்டிகல். புரியுதுங்களா? ஸோ 3 ஆத்தர்ஸ், ஒரு ஜென்ரலான ஒப்பீனியன்ஸ், அவ்வளோதான். அண்ட் எஸ், கதை மாதிரி தெரிஞ்சுக்கலாம் இந்த ஆர்டிகலை, மற்றபடி ஒன்றும் இல்லை. ஃபைன். எனிவே, கமிங் டு தி நெக்ஸ்ட் ஆர்டிகல், சாய்ஸ் அண்ட் கேண்டிடசி. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், கிரிமினலைசேஷன் ஆஃப் பாலிடிக்ஸை பேஸ் பண்ணி வந்திருக்கிற ஆர்டிகல். அண்ட் இந்த ஆர்டிகலோட பேக்ரவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஐ ஹவ் கிவன் யூ லிங்க் இன் தி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ். ஸோ சுப்ரீம் கோர்ட் கேசஸ் என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதில் எல்லாத்தையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். சரிங்களா? எனிவே, இந்த ஆர்டிகல்ல என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கிரிமினலைசேஷன் ஆஃப் பாலிடிக்ஸ் இந்தியாவில் நிறைய டெக்கேட்ஸாகவே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வராங்க. ஸோ கிரிமினலைசேஷன் ஆஃப் பாலிடிக்ஸ்னா இட் இஸ் லைக் தோஸ் ஹூ ஆர் கிரிமினல்ஸ் என்ட்ரிங் இன்டு மெயின் ஸ்ட்ரீம் பாலிடிக்ஸ். அதாவது எம்எல்ஏ, எம்பிஸ் ஆயிடுறாங்கன்னு சொல்லிட்டு வைங்களேன். தென் அதை கிரிமினலைசேஷன் ஆஃப் பாலிடிக்ஸ் அப்படின்லாம். அண்ட் என்னதான் இந்த மாதிரி இருந்தாலும் சுப்ரீம் கோர்ட்டும் எலெக்ஷன் கமிஷனும் ஹஸ் டேக்கன் ஸ்டெப் டு ஸ்டாப் இட். அண்ட் இட் இஸ் ஒன்லி சுப்ரீம் கோர்ட் அண்ட் எலெக்ஷன் கமிஷன் ஹூ ஹஸ் டன் இட். பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இதை பேஸ் பண்ணி ரிஃபார்ம்ஸ் ஏதாவது எடுத்துட்டு
வந்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சொல்கிற மாதிரி அவ்வளவாக ஒன்றும் இல்லை. ஸோ இன்டர்னல் ஆர்கனைசேஷன் ரிஃபார்ம்ஸ், அதாவது அவங்க பொலிட்டிக்கல் பார்ட்டிக்குள்ளேயே ரிஃபார்ம்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கணும், ஆனால் அவங்க எடுத்துகிட்டு வரல. ஸோ இதை பேஸ் பண்ணி சுப்ரீம் கோர்ட் 2018 ஒரு காஷன் ஒன்று கொடுத்தாங்க. தட் இஸ் லைக் நீங்கள் இதை கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் கிட்ட. ஏன்னா there happens to be an alarming increase of criminals into the political arena and especially in the last 4 general elections. ஸோ இப்போ என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இந்த கேண்டிடேட்டை நாங்கள் எதுக்கு சூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதாவது எந்தெந்த பர்சன் மேலெல்லாம் கிரிமினல் கேசஸ் இருக்கோ தே ஹேவ் டு எக்ஸ்பிளைன். ஸோ எந்தெந்த பார்ட்டிஸ்லாம் ரீஜனல் பார்ட்டிஸ் அண்ட் நேஷனல் பார்ட்டிஸ் இருக்கோ அவங்கள எல்லாமே வந்து நீங்கள் டிஸ்க்ளோஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட் சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ எந்த மெரிட்டை வச்சு அண்ட் இது வரையும் இல்லாமல் ஆன் வாட் பேசிஸ் அண்ட் வாட் இஸ் த குவாலிஃபிகேஷன் இதெல்லாம் கன்சிடர் பண்ணி யூ ஜஸ்ட் give us a detailed explanation on what basis you have selected them அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க சுப்ரீம் கோர்ட். அண்ட் இது வரையும் இல்லாமல் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் கிட்ட என்ன சொல்லியிருக்காங்கன்னா உங்களுடைய வெப்சைட்ல அண்ட் சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸ்ல நீங்க பப்ளிஷ் பண்ணுங்க ஆன் வாட் கிரவுண்ட்ஸ் we have selected them அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பப்ளிஷ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஈவன் in the regional language paper and even in the national paper they have to publish. So this happens to be an forward movement அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிகல் சொல்ல வராங்க. ஸோ இப்போ கிரிமினலைசேஷன் ஆஃப் பாலிடிக்ஸை ஸ்டாப் பண்றதுக்காக நிறைய ஆஸ்பெக்ட்ஸ்லாம் இருக்குது. ஃபார் இன்ஸ்டன்ஸ் வந்து அசர்ட் டிஸ்க்ளோஷர் அண்ட் கிரிமினல் ரெக்கார்ட்ஸ் ஆஃப் தி கேண்டிடேட்ஸ் அண்ட் நன் ஆஃப் தி நோட்டா ஆப்ஷன்ஸு. சரியா? ஸோ ஒருத்தர் கன்விக்ட் ஆகிட்டாரு அண்ட் 2 years ஜெயில் டேர்முக்கு மேலே இருக்காங்கன்னா தே ஷுட் நாட் கண்டெஸ்ட் எலெக்ஷன்ஸு. அண்ட் இது வரையும் இல்லாமல் ஸ்பெஷல் கோர்ட்ஸ் ஃபார் டிஸ்போசல் ஆஃப் கேசஸ் விச் இஸ் பெண்டிங் அகெயின்ஸ்ட் சம் பர்சன்ஸு இதெல்லாமே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க இவ்வளோ நாளாக. சரியா? ஸோ அந்த பேக்ரவுண்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இவ்வளோலாம் இருந்து கூட கிரிமினலைசேஷன் ஆஃப் பாலிடிக்ஸ் இஸ் ஸ்டில் ஹேப்பனிங். ஸோ இதனால தான் இந்த மாதிரி ஒரு டெசிஷன் எடுக்க வேண்டியதாக இருந்தது. தட் இஸ் லைக் அ கோர்ட் ஹஸ் கேம் ஃபார்வர்ட் அண்ட் ஆஸ்க்டு தி பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் நீங்கள் எப்படி செலக்ட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? பட் ஆடட் வித் திஸ் ஆர்டிகல் ட்ரைஸ் டு சே, ஆர்டிகலோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா decriminalization of politics cannot be achieved only by the judiciary. சரியா? ஸோ ஜுடிஷியரி இந்த மாதிரி இப்போ ஆக்ஷன்ஸ் எடுத்தாங்கன்னா டீக்ரிமினலைசேஷன் நடந்துருமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இல்லை, இட் இஸ் தி பொலிட்டிக்கல் கிளாஸ் who have to change. சரியா? ஏன்னா இப்போ கிரிமினல் கேசஸ் அவங்களுக்கு அகைன்ஸ்டாக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஒரே ரீசனுக்காக பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அவங்களை செலக்ட் பண்ணாமல் இருக்க முடியாது. புரியுதுங்களா? ஸோ இப்போ ஒரு கேண்டிடேட் இருக்காரு, அந்த கேண்டிடேட் வந்து லைக் அவர் மேலே நிறைய கிரிமினல் கேசஸ் இருக்குன்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்களேன். அண்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டி அவருக்கு டிக்கெட் கொடுத்துருச்சு. இப்போ பொலிட்டிக்கல் பார்ட்டி டிக்கெட் கொடுத்துருச்சுன்னா கோர்ட்டில் போய் கேட்கும்போது உங்கள் மேலே இவ்வளோ கேசஸ் இருக்கே எப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா என் மேலே கேசஸ்னா இது பொலிட்டிக்கலி மோட்டிவேட்டட் கேஸ்ன்னு சொல்லிட்டு போயினே இருப்பாங்க. கன்விக்ட் ஆனால் தான் நம்ம வந்து எதுக்காக இவங்களை செலக்ட் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கேட்கலாம். ஸோ சார்ஜஸ் இருக்கிறதுக்கும் கன்விக்ட் ஆகிறதுக்கும் நிறைய டிஃபரன்சஸ் இருக்கு. ஸோ இதுக்காக என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு லெஜிஸ்லேஷனே எடுத்துட்டு வரணும், ஒரு லாவே எடுத்துட்டு வரணும். தட் இஸ் இன் தி பார்லிமெண்ட் வேர் லைக் நிறைய சார்ஜஸ் உங்க மேலே இருந்ததுன்னா யூ வில் பி டிபாட். ஸோ இதை வந்து சார்ஜஸ் கூட சீரியஸ் சார்ஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். சரியா? ஸோ இந்த மாதிரி லெஜிஸ்லேஷன்லாம் எடுத்துட்டு வரலாம். அண்ட் அதுக்கும் மேலே பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இன் இட் செல்ஃப் இவ்வளோ சார்ஜஸ் இருக்குன்னா டிக்கெட்ஸே கொடுக்கக்கூடாது ஆர் சீட்ஸே கொடுக்கக்கூடாது. புரியுதுங்களா? ப்ளஸ் ஆடட் டு இட் இந்த ஆர்டிகலில் ஒரே ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. இவ்வளோ சுப்ரீம் கோர்ட் சொல்கிறாங்க அண்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இப்படி இருக்கணும்ன்றாங்க, எல்லாமே ரைட்டு. பட் அகைன் இவ்வளோ இன்ஃபர்மேஷன் கொடுத்து இவ்வளோ டிரான்ஸ்பரன்சி எடுத்துகிட்டு வந்து கூட இது மாறுமா சிச்சுவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா until or unless the voters have to vote properly, இது இல்லாத வெறியும் ஒன்றுமே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு மீன் பண்ணுறது தான் இந்த ஆர்டிகல். புரியுதுங்களா? எனிவே ஜுடிஷியரி வெறியும் நினச்சா பத்தாது. இட் இஸ் லைக் ஈவன் த லெஜிஸ்லேஷன் அண்ட் த பீப்புள் ஆஸ் அ ஹோல் அவங்களும் ரிஃபார்ம்ஸ் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு மீன் பண்ணுறது தான் இந்த ஆர்டிகல். ஃபைன். அண்ட் எஸ் ஆர்டிகலோடைய பேக்ரவுண்ட் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். சரிங்களா? எனிவே that's it with regard to this article guys and that's it for today. Thank you for watching.